ஹலோ, வணக்கம் காய்ஸ். நம்மள எல்லாத்துக்கும் தெரியும் இந்த உலகத்துல நிலவுற முக்கியமான பிரச்சனை ஒன்று இந்த பெட்ரோலிய தட்டுப்பாடு. ஆனா இந்த பெட்ரோலிய தட்டுப்பாட்டுக்கு ஒரு மாற்று தீர்வா தான் வந்துச்சு இந்த EV வெஹிக்கிள்ஸ். ஆனா அந்த EV வெஹிக்கிள்ஸ் இப்போ ஒரு உலகத்துல பெரிய ஒரு மாற்றத்தையே செஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம உங்ககிட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு EV வெஹிக்கிள் பேர சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாத்துக்கும் தெரியும் டெஸ்லா மட்டும்தான். ஏன்னா டெஸ்லா எலான் மஸ்க் மிகப்பெரிய பிராண்டா இருக்கும். ஆனா இப்ப உலகத்தையே அவர் ஆட்சி செஞ்சுருக்க ஒரு EV கார் பிராண்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் இப்ப இந்த முழு வீடியோவும் பார்க்க போறோம். அதுதான் BYD. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர் தான் வாங் சுவான்ஃபு. அவருக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு எடுகேஷன் மட்டும்தான் அவரை மாத்தோன்ட்டு. அதனால அவர் கெமிஸ்ட்ரியில பேட்டரி சப்ஜெக்டை பத்தி நிறைய படிக்கிறாரு. அதுலேயே தான் அவர் ஒர்க்கிங் செய்கிறாரு. ஒரு பேட்டரி கம்பெனிக்குள்ள ஒர்க்கிங்க்கு போறாரு. 1995 அந்த பேட்டரி கம்பெனிலேருந்து வெளியே அவருக்குன்னு ஒரு பேட்டரி கம்பெனியோ உருவாக்குறாரு. அந்த பேட்டரி கம்பெனிக்கு ஒரு ஷார்ட்டா ஒரு பேர் வைக்கணும்ட்டு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம BYD-ய டெக்கர்ஸ், மோட்டரோலா, நோக்கியா அந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ்க்கு அவர் மொபைல் பேட்டரி செஞ்சு கொடுத்துருந்தாரு. அந்த டைம்ல அவருக்கு கம்பெனியோட மதிப்பு 3,51,000, 20 ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் முதல் முறையா 2002 EV கார்ஸ்குள்ள அவர் கால் எடுத்து வைக்கிறாரு. 2003 சிங் அண்ட் கிங்ஸவான்ங்கிற லொசாய்க்கு இருந்த கம்பெனியை வாங்கி அவர் நடத்துறாரு. அதுவும் இல்லாம 2 வருஷத்துல, அதாவது 2005 BYD F3 காம்பஸ்டன் மாடல் கார் ரிலீஸ் பண்றாரு. அது அவர் பெரிய மாற்றத்தை கொடுக்கல. 2008 BYD F3 DM பிளக்-இன் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கொண்டு வராரு. அது அவருக்கு அவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கல. வாரன் பஃபட்டுங்கிற பிசினஸ் மேன் BYD மேல இன்வெஸ்ட் பண்றாரு. அந்த டைம்ல எல்லாம் கேட்கறாங்க, நீங்க ஏன் BYD மேல இன்வெஸ்ட் பண்றீங்கன்ட்டு. ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு BYD பெரிய ஹிட்டா கொடுக்கக்கூடியதுன்ட்டு. ஏன் சந்தேகம் வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு, வாங் LFP-ங்கிற பேட்டரியை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா அந்த டைம்ல LFP விட்டுவிட்டு எல்லாம் லித்தியம் அயன் பேட்டரியை நோக்கி ஓடிக்கு. இந்த காலத்துல பேட்டரியை பற்றி நல்லா கற்றவர் தானே வாங். அவர் LFP-ய இன்னும் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணி பிளேட் பேட்டரிங்கிற ஒரு மாஸ்டர் பேட்டரியை கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 2011 பிளேட் பேட்டரியை கண்டுபிடிச்ச டைம்ல எலான் மஸ்க் கிட்ட கேட்கறாங்க, BYD உங்களுக்கு பெரிய காம்படிட்டரா வருவாரான்ட்டு. ஆனா அந்த டைம்ல எலான் மஸ்க் சொன்ன வார்த்தை, BYD எப்படி எனக்கு ஒரு காம்படிட்டரா வரும்ட்டு. ஆனா 2020 டொயோட்டாவோட டைப் பண்ணி BYD ஸ்போர்ட்டிவ் செடான் காரை ரிலீஸ் பண்ணிச்சு. அந்த டைம்ல இருந்த டெஸ்லா மாடல் எஸ்க்கு அது காம்படிட்டரா வந்துச்சு. டெஸ்லா பேட்டரி 1000 to 1500 ரீசார்ஜிங் கொடுத்திருந்த டைம்ல BYD இப்ப சார்ஜுக்கு 600 கிலோமீட்டரும், அதுவும் இல்லாம 3000+ ரீசார்ஜிங் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதன்படியே ஒரே வருஷத்துல 2,40,000 வெஹிக்கிள்ஸை 70 கண்ட்ரீஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண வச்சுட்டாங்க BYD. யூரோப்பியன் ஆட்டோமொபைல் அசோசியேஷன் யூரோப்ல 74.2% கொடுத்துருந்த டைம்ல அங்க சைனாவோட வெஹிக்கிள் 0.3% இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் BYD வந்த பிறகு யூரோப்பியன் வெஹிக்கிள் 70% ஆகும், சைனா வெஹிக்கிள்ஸ் 1.3% ஆகவும் அதிகரிச்சிச்சு. இதனால தான் டெஸ்லாவுக்கு நிகரா மட்டும் இல்லாம BYD டெஸ்லாவையும் தாண்டி போறதுக்கான காரணமாகவும் இது இருந்துச்சு. மறக்காம உங்க சப்போர்ட்டை மட்டும் தந்துட்டு போயிருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் தான் என்ன இன்னும் நல்ல கண்டென்ட் பண்றதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணும். இன்னும் நல்ல கண்டென்ட்ஸோட நான் உங்ககிட்ட வரேன். Thank you for watching.